வணக்கம். வாங்க இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உருண்டை வந்து இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஒரு உருண்டை கூட உடையில பாருங்க, எல்லா உருண்டையும் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம முதல்ல புளியை ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம முதல்ல புளியை ஊற வச்சிடலாங்க. இப்போ இது ஊறினதுக்கப்புறம் புளியை நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. அதுவும் நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கணும் கடலைப்பருப்பை. இப்போ கடலைப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நான் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க உருண்டைக்கு. இது கூட பருப்பு போட்டுடலாம். நம்ம பருப்பில் ரவை கூட தண்ணியே இல்லாமல் நம்ம சேர்த்துக்கணும். இதை வந்து நல்லா நம்ம கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சின்னு வந்துடணுங்க. இப்போ நம்ம பருப்பு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதில் நம்ம பொடிசாக கட் பண்ண கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும், பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்குங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு போட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு கலந்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. இப்போ முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கினா நல்லா இருக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. குழம்பு தாளிக்கிற வடகம் சேர்த்துக்கலாம். குழம்பு தாளிக்கிற வடகம் இல்லைன்னா உங்ககிட்ட அதுக்கு பதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, வடகம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் குறுக்கால நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சு அதை சேர்த்துடலாங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. பெருசாக இருந்துச்சுன்னா பூண்டு பல் ஒரு 5 பல் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸு, ஒரு மீடியம் சின்ன சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. பொடிசாக கட் பண்ணுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி பழத்தை நல்லா குழையிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. புளியை நம்ம ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வடிகட்டிக்கலாங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் நல்லா நம்ம சிம் பண்ணிடணும். இல்லைன்னா தூள் வந்து நமக்கு கருகிடும். சேர்த்து இந்த எண்ணெயிலே இந்த தூளை வதக்கிடலாங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனும், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனும் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். வடகம் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க.
இப்போ குழம்பு இப்போ நமக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். பச்சை வாசனை, நம்ம தூளுடைய பச்சை வாசனை, புளி பச்சை வாசனைலாம் நல்லா போகிறதுக்கு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 7-8 நிமிஷம் நல்லா நமக்கு கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அரைச்சி நம்ம பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காகவே பால் எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த ஓரங்களில் லேசாக இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக திரும்பி உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தல உப்பு பத்தாத மாதிரி இருக்குங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை போட்டுக்கலாம். இப்போ திரும்பி மூடி வச்சிடலாங்க. மாவை உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற உருண்டையை இதில் சேர்த்துடலாம். உருண்டை சேர்த்துட்டு கரண்டியை உடனே போட்டு கிளறிடக்கூடாதுங்க. உருண்டை உடஞ்சிரும். உருண்டை வெந்துருச்சுன்னா தானாகவே நமக்கு மேலே எழும்பி வந்துடும். இது போட்டு உருண்டையை போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம உருண்டை சேர்த்து ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, உருண்டை வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லா உருண்டையும் மேலே எழும்பி வந்துருச்சு. உருண்டை வந்து இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஒரு உருண்டை கூட உடையில பாருங்க. எல்லா உருண்டையும் கரெக்டாக வந்திருக்கு. போட்டோடனே கரண்டி போடாமல் இருந்தோம்னா உருண்டை உடையாதுங்க. குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆக வந்து குழம்பு வந்து கொஞ்சம் உருண்டையில் வந்து குழம்பு இழுக்க ஆரம்பிச்சிரும். அப்போ குழம்பு ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிரும். அதனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். புளி தண்ணி கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். மேலே பச்சை கருவேப்பிலை போட்டுடலாங்க. இப்போ நமக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.